திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்னாடி நீங்க சொல்லும்போது திரு பன்னீர்செல்வம் என்டிஏ விட்டு போக மாட்டார், அவங்களே போக சொன்னாலும் போக மாட்டார் அப்படின்னு யூகிச்சிருந்தீங்க. அதை தவறு கூட சொல்ல முடியாது. அவரோட ட்ராக் ரெக்கார்டு, அவங்க மேல அவர் வெளிப்படுத்திய பற்றுறுதி இந்த கணிப்புக்கு காரணமாக இருக்கலாம். இன்னைக்கு அதிரடியா என்டிஏலேருந்து விலகல் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. திரு கே.சி. பழனிசாமி எப்படி பாக்குறீங்க? தற்பொழுது அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் இந்த அறிவிப்பில் அவர் உறுதியாக இருப்பாரா? மீண்டும் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவரிடத்துல பேசுகிற பொழுது அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா சென்ற முறை இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைந்த பொழுதே பிரதமர் சொன்னார், அதனால் நான் இணைந்து செயல்பட்டேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். தற்பொழுதும் அதிமுக கூட்டணியில இவருக்கு அங்கம் இடம் இல்லை என்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். மீண்டும் பிரதமர் இவரை சந்திக்க மறுத்தது ஒரு காரணமாக இருக்கிறது. ஒருவேளை அதிமுகவில் இணைப்புக்கு சாத்தியம் இல்லை என்கிற அந்த கருத்து அவரை பாதித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை தலையிட்டு ஏதேனும் ஒரு சமரசத்தை உருவாக்கினால் மீண்டும் அவர் தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்புகள் இந்த சமரசங்கள்லாம் முயற்சி செய்யாமலையா இந்த முடிவை இவ்வளவு தீர்க்கமா அறிவிப்பாரு? இன்று காலை திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை திரு ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்திருக்கிறார். அப்ப அவர் ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பதை மட்டும்தான் காட்டுது. சில நாட்களுக்கு முன்பு ஒருவேளை தாவேகாவில் திரு விஜய் அவர்களோடு பயணிப்பதாக உங்க ஹரி தந்தி டிவியில உங்க பேட்டியில தான் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்கிறார். அப்ப அந்த சூழ்நிலையில இன்றைக்கு காலை திரு ஸ்டாலின் அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து இருக்கிறார். அது வாக்கிங்ல தற்செயலா சந்திச்சிடுது, உடம்பு பத்தி கேட்டுக்கிட்டாங்க. அது இயல்பு தானே தமிழ்நாட்டு அரசியல்ல. பொதுவாகவே அது அரசியல் நாகரிகம் பார்க்க முடியாது. பிரேமலதா பார்த்திருக்கிறாங்க, சீமான் பார்த்திருக்கிறாரு. இது வழியில எதேச்சையாக சந்தித்தது உடல்நலம் பற்றி பேசுவதற்காக அல்ல. இப்ப பிரேமலதா அவர்கள் பார்த்த மாதிரியோ சீமான் பார்த்த மாதிரியோ திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களை சென்று வீட்டுல சந்திச்சுட்டு வந்தாருன்னா அது நம்ம உடல்நலன் விசாரிப்பதற்காக என்று கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது எதேச்சையாக நடந்த நிகழ்வாக நான் பார்க்கல. ஒரு திட்டமிட்டு நடந்த ஒரு சந்திப்பாக மட்டும்தான் நான் பார்க்கிறேன். அப்ப தனக்கு என்னென்ன மாற்று வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பரிசீலித்துக் கொண்டு இருக்கிறார். இப்படி பரிசீலித்துக் கொண்டு இருக்கிற காலகட்டங்கள்ல மீண்டும் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி இவரிடத்தில் நேசக்கரம் நீட்டினால் திரு எடப்பாடி